நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 1958ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் நாடோடி மன்னன். எம்ஜிஆரே தயாரித்து இயக்கி 2 வேடங்களில் நடித்த இந்த படம் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய திரை வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. படம் தோற்றால் எம்ஜிஆர் தனது அனைத்து சொத்துக்களையும் இழக்க வேண்டிய கட்டாயம். அதனால் ஒவ்வொரு பாடலையும் வசனத்தையும் மிகவும் பார்த்து பார்த்து செதுக்கினார். இந்த படத்திற்காக கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுத வந்தபோது நடந்த சுவாரஸ்யமான பின்னணியை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். அன்றைய நாள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் எம்ஜிஆர், இசையமைப்பாளர் எஸ்.எம். சுப்பையா நாயுடு மற்றும் கண்ணதாசன் மூவரும் அமர்ந்திருந்தனர். எம்ஜிஆர் கவிஞரிடம் கதையின் சூழலை சொன்னார். கவிஞரே, படத்தில் கதாநாயகன் நாட்டின் மன்னனாக பொறுப்பேற்கும் போது மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்று வாக்குறுதி கொடுப்பது போன்ற ஒரு கம்பீரமான பாட்டு வேணும். வரிகள் மக்கள் மனசுல ஆழ பதியணும் என்றார். கண்ணதாசன் அப்போது தன் வழக்கமான நக்கல் சிரிப்போடு எம்ஜிஆரை பார்த்து, எம்ஜிஆர், நீங்கள் நிஜ வாழ்க்கையிலையும் அரசியல்லையும் வரப்போறீங்க. அதனால் இந்த பாட்டு வெறும் சினிமா பாட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கான தேர்தல் அறிக்கையாக இருக்கணும்னு சொன்னார். எம்ஜிஆர் லேசாக சிரித்துவிட்டு, முதல் பாட்டை எழுதுங்கள் கவிஞரே, அப்புறம் பார்க்கலாம் என்றார். கண்ணதாசன் உடனே தன் பேனாவை பிடித்து, தூங்காத கண்ணென்று ஒன்று உண்டு, அது தூங்காமல் தூங்கிடும் என்று உண்டு என்று எழுதத் தொடங்கினார். தொடர்ந்து, கண் தூங்கினால் ஒளி தூங்குவதில்லை, கை தூங்கினால் தொழில் தூங்குவதில்லை என்று தொழிலாளர்களின் மாண்பையும் தலைவனின் கடமையையும் பிணைத்து வரிகளை அள்ளித் தெளித்தார். பாடலின் வரிகளை கேட்டு வியந்து போன எம்ஜிஆர் கண்ணதாசனின் தோளை தட்டி, கவிஞரே, என் மனசுல என்ன எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்ததோ அதை அப்படியே என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க என்று பாராட்டி மகிழ்ந்தார். சினிமாவையும் தாண்டி எம்ஜிஆரின் அரசியல் எதிர்காலத்திற்கு மிக பலமான அடித்தளமிட்ட அந்த பாடல் உருவாக காரணமாக இருந்த கண்ணதாசனின் அந்த அசாத்திய தீர்க்க தரிசனமும் சுவாரஸ்யமும் தமிழ் சினிமா வரலாற்றில் என்றுமே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.